நாம நிம்மதியா தூங்குறதுக்காக இவங்க எவ்வளவு பஞ்சில கஷ்டப்படுறாங்கன்னு இப்பதான் நான் லைவ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். நாம் இன்றைக்கி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம், ஈரோடு டு மேட்டூர் ரோடு, மாணிக்கம்பாளையம் என்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இலவம் மஞ்சில் பெட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க, கூடவே பில்லோவும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் என்ன, உங்களை பற்றின அறிமுகம் கொடுங்க, அப்படியே அட்ரஸ் சொல்லிடுங்கண்ணா. ஓகே, மேட்டூர் டு ஈரோடு ரோடு 425 மாணிக்கம்பாளையம் பிரிவு, காரப்பநல்லூர் போஸ்ட்ண்ணா இருக்கிற இடம் நம்ம ஏரியா. ஓகேங்கண்ணா. இப்போ பெட்டில் பல விதமான பெட் இருக்குது. ஆரம்பத்தில் பழைய காலத்துலலாம் இலவம் மஞ்சள் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாங்க. இப்போ டெக்னாலஜி நிறைய வர ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இலவம் மஞ்சள் ஏன் நம்ம பெட்டில் யூஸ் பண்ணணும்? சார், இலவம் மஞ்சள் பொறுத்தளவுக்கு எல்லா தரப்பினருக்கும் ஒத்து வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க, பெரியவங்க, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது இதே காயர் ஃபோம் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொருத்தருக்கு சூடு சேராது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோமு, காயர் எல்லாமே மேலே யூஸ் பண்ணுற துணி பூரா பாலிஸ்டர் துணி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் கிளாத் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். உள்ள போடுற பஞ்சு ஆர்கானிக் மரத்தில் விளையிறது. இலவம் மஞ்சள் வெளியே காட்டன் கிளாத் துணி காட்டன் கிளாத். அதனால உங்களுக்கு ஹீட்டோ எந்த சைடு எஃபெக்டோ எதுவுமே வராது இதில். ஓகேங்கண்ணா. இப்போ நார்மலாக காட்டனில் பெட் நம்ம செய்யறோம், இந்த மாதிரி இலவம் மஞ்சள் செய்யறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்? இலவம் மஞ்சள் செய்யறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, காட்டனில் செய்யறது அமுங்கி போயிடும். ஓகேங்கண்ணா. கண்டிப்பாக தண்ணி பட்டாலும் தண்ணி உறிஞ்சிடும். ஆனால் இலவம் மஞ்சள் பொறுத்தளவுக்கு தண்ணி உரியாது, அமுங்காது, அவ்வளோ சீக்கிரம் அமுங்காது. இலவம் மஞ்சள் தண்ணி உரியவே உரியாதுங்க. 10 to 15 வருஷம் லைஃப் வரும் சார். நாங்களே வாரண்டி 5 years தரோம். இலவம் மஞ்சள் 10-15 வருஷம் வரும். கண்டிப்பாக 5 years வாரண்டியை நம்மளே தரோம் கஸ்டமருக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ நிறைய பேர் வீட்லேயே பெட் மேலே வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, தண்ணி வைக்கிறது எல்லாமே இருக்கும். ஆமாம் சார். அப்புறம் சின்ன பசங்களுக்குலாம், குழந்தைகளுக்குலாம் பெட்லேயே யூரின் போகிறதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த காட்டன் துணி, குழந்தைங்க மட்டும் யூரின் போகக்கூடாது. ஏன்னா இது காட்டன் துணி இல்லை, பாலிஸ்டர்னா இதாகும். அதை மட்டும் நம்ம சேஃப்டியாக பார்த்துட்டா பெட் 15 வருஷம் குறைஞ்சபட்சம் லைஃப் வரும். ஓகேங்கண்ணா. மேலே ஒரு மேட் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த பெட் எப்படி செய்யறதுங்கிறத பற்றி எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. வாங்க பார்ப்போம் சார். இப்போ இலவம் மஞ்சள் இருந்து எப்படி பெத்தை தயாரிக்கிற வரையும் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு ப்ராசஸாக பார்க்கலாம். அண்ணா இப்போ இதுதான் சுத்தமான இலவம் மஞ்சாங்கண்ணா. சார், இது ரா மெட்டீரியல். இப்போ நம்ம இன்னும் நம்ம மிஷினில் விட்டு கிளியர் பண்ணல. இதை விதை தண்டு எல்லாம் இருக்குது இப்போ. ஓகே, எவ்வளோ விதை கீழே கிடக்குதுன்னு பாருங்கள். நிறைய இது பார்த்துட்டிங்கன்னா இலவம் மஞ்சள் விதை பாருங்க. ஒவ்வொன்றா பஞ்சு எடுக்க ஒவ்வொன்றா கீழே விழுந்துகிட்டு இருக்குது. நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறோம். ஓகே, இது எப்படி நான் க்ளீன் பண்ணுறீங்க? சார், இங்கே இருக்குது, அந்த பக்கம் ஃபில் பண்ணுற இடம் இருக்குது. இப்போ நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு வந்துடும். முன்னாடி பஞ்சு விடுற இடத்த பார்த்து வந்துடும். ஓகேங்கண்ணா. சார், இதுதான் பஞ்சு விடுற இடம். மிஷினரி இங்கே தான் இருக்குது. நான் காட்டின ரா மெட்டீரியல் மூட்டையிலேருந்து விடுறாங்க. உள்ளே போயிட்டு அந்த பக்கம் குடோனில் ஒயிட்டாக எப்படி வருதுன்னு நான் காட்டுறவாங்க. பஞ்சு கழிவு எல்லாம் போக எப்படி பியூர் பஞ்சு வருதுன்னு நான் காட்டுறவாங்க. போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டிங்களா ரா மெட்டீரியல் விடுறீங்க எப்படி பஞ்சு கிளியராக வரும் அப்படின்னு. இந்த ரூமில் இருந்து இப்போ பாருங்கள் சார், இந்த விதை எல்லாமே தனித்தனியாக போய்டும். இப்போ பாருங்கள் பஞ்சு எப்படி இருக்குன்னு, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தொட்டு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நண்பர்களே. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பஞ்சு எதுவும் ஆகாது, விதை எதுவுமே இல்லை. நான் அங்கே பார்க்குறப்ப பஞ்சில் ஒரு இந்த அளவுக்கு பஞ்சில் 100க்கு மேலே விதை இருந்தது. பட் ஆனால் அந்த சீடு எல்லாமே கிளியர் ஆகி இப்போ பஞ்சு இப்போ இது பெட் போடுறதுக்கு தயாராக இருக்குது. இந்த பஞ்சு இது அப்படியே டேரெக்டாக பெட்டில் போடலாம். வாங்க அடுத்து ஃபில் பண்ணுறாங்களா, மூட்டையில் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்களா, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. சார், இதுதான் நான் பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. மூட்டை ரெடியாக இருக்குது, மெத்த போடுறதுக்கு தயாராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோ. இது 5 கிலோ நீங்கள் எப்படி வேணாலும் தூக்கலாம். எவ்வளோ பெரிய மூட்டை தெரியுங்களா? 5 கிலோ தான். ஓகே சார், இதை நீங்கள் இதுதான் பெட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் சார். நம்ம பெட்டு போடுற இடத்த உங்களுக்கு காட்டுறவாங்க. பெட்டு போட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க. வாங்க போய் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அந்த பஞ்சு மூட்டையை பார்த்துருப்போம். அந்த பஞ்சு மூட்டை தான் இங்கே இருக்குது. இந்த பஞ்சு மூட்டையிலிருந்து டேரெக்டாக பெட்டு தைச்சிக்கிட்டு இருக்காங்க. வாங்க இதை பற்றி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இலவம் மஞ்சு பெட்டில் எப்படி துணிக்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. ஒரு 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இலவம் மஞ்சள் பெத்தை தான் போட்டுட்டு இருக்கேன். சரிங்கண்ணா. ஒரு பெட்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆயிரும். சரிங்கண்ணா. 3 மணி நேரம் உங்களுக்கு என்னென்ன வேலை? இந்த வெறும் பஞ்சு மட்டும் தான் துணிக்கிறதா? போட்டு பாக்ஸை தைச்சி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் தைச்சி பஞ்சு சொருவோம். ஓகேங்கண்ணா. இப்போ எப்படிங்கண்ணா பாக்ஸ் ஒவ்வொன்றும் தைக்கிறீங்க? அடிகளை காடை இருக்கும். காடை பிடிச்சி மேலே துணியில் வச்சு அப்படியே பஞ்சை அமுத்தி தைப்போம். ஓகேங்கண்ணா. காடை காட்டுறீங்களாங்கண்ணா?
இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பஞ்சு தள்ளி இந்த சென்டரில் கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கோட்டில் வச்சு. ஓகேங்கண்ணா, இது வந்து சரி ஃபர்ஸ்ட் இப்போ பஞ்சு இப்போ இந்த பக்கம் தள்ளி விட்டுறது, பஞ்சு தள்ளி அதுக்கப்புறம் இதை தூக்கி இது மாதிரி கோடு வருங்க, கோடில் வச்சு அப்படி இப்படியே தைச்சிட்டு வந்துடுறது. ஓ அப்படிதான் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கொண்டு வரீங்களாங்கண்ணா? பஞ்சு எதுவும் அணுகாது, அந்த பாக்ஸில் அப்படி இப்படி எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கும். சரிங்கண்ணா, நீங்கள் வந்து எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்கிறீங்க? 20 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்கண்ணா, இப்போ வந்து நம்ம ஸ்பின்னிங் மில்லில் எங்கள் ஊர்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பின்னிங் மில் இருக்கிறவங்க சாயங்காலமானா வந்து அந்த வாழைப்பழம் எடுத்து வாங்கி சாப்பிட்டே ஆகணும். எந்த பாதிப்பு இது இல்லைங்க. ஆர்கானிக் முறையில் வரதுனால இந்த மரத்துலேருந்து விளையக்கூடிய பஞ்சுங்க, இது எந்த பாதிப்பு வரது இல்லைங்க. ஓ சரி, உங்களுக்கு 20 வருஷமா இருக்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது வந்து உடம்புக்கு எந்த பாதிப்பு வரது இல்லைங்க. சரி சரிங்கண்ணா. அண்ணா இந்த பெட்டு எவ்வளோ வெயிட் வருங்கண்ணா? இந்த பெட்டு வந்து 10 கிலோ 12 கிலோ, அதாவது வந்து அவங்க வந்து எப்படி ஆர்டர் கொடுக்குறாங்க, 6 இன்ச்சு கொடுக்குறாங்களா 7 இன்ச்சு கொடுக்குறாங்க, அவங்க சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. ஓ அந்த திக்னஸ் 6 இன்ச்சு 7 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு திக்னஸ் ஓகேங்கண்ணா செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க ஆர்டர் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். ஓகேங்கண்ணா. இவ்வளோ நேரம் பெட்டு எப்படி வந்து என்னென்ன ப்ராசஸில் கடந்து நம்ம பெட்டு தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். நாம் நிம்மதியாக தூங்குறதுக்காக இவங்க எவ்வளோ பஞ்சில் கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ தான் நான் லைவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா அது போக நீங்கள் வந்து இப்போ வந்து வேறு சைஸில் வந்து பெட் இங்கேயே அடுக்கி வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ கஸ்டமருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பஞ்சு அதிகமாக தேவைப்படும், ஒருத்தருக்கு கம்மியாக தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சது கண்டிப்பாக அவங்க என்ன சைஸ் கேட்குறாங்களோ, இதே பெட் 4 கலரில் சாஃப்டாக கேட்டாலும் பண்ணி தருவோம், ஹார்டாக கேட்டாலும் பண்ணி தருவோம். என்ன சைஸ் கேட்குறாங்களோ இது எல்லாமே கஸ்டமருக்கு இப்போ பார்சல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ இன்னைக்கு பண்ணணும், ஈவினிங் பண்ணணும், பார்சல் பண்ணணும் எல்லாமே. இந்த கலர்ல வந்து எத்தனை வகையான கலர்ல பண்றீங்க? ஆனால் கலர்ஸ் நிறையா இருக்குண்ணா. ஒரு 20 கலர்ஸ் 30 கலர்ஸ் இருக்குது. கஸ்டமரே கலர் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு பெட்டு வேணும் அப்படின்னு கால் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம கலர் அனுப்புகிறோம், பெட்டோட மாடல் அனுப்புகிறோம். அவங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நீங்கள் பெட்டு மட்டும் தான் அனுப்புறீங்களா இல்லை பெட்டுக்கு மேலே இருக்கிற கவர்? சார் உங்களுக்கு பெட்டு கவர் என்ன கேட்டாலும் பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். ஓவரால் தமிழ்நாடு எங்கெங்கே கேட்குறாங்களோ பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குது சார். பில்லோங்கண்ணா? 2 பில்லோ வந்துடும் சார். இப்போ 4 6 பெட்டுனா 2 பில்லோ கொடுத்துருவோம். கண்டிப்பாக பெட்டு கூட 2 பில்லோ கொடுத்துருவோம். ஓகேங்கண்ணா. 4 6 பெட் வந்து என்ன ரேட் வருது பில்லோட? சார் 4 6 பெட்டு 6 இன்ச்சு திக்னஸ் 7500, 2 பில்லோவோட. ஓகேங்கண்ணா. இப்போ தலைவாணிலாம் என்னென்ன சைஸுக்கு பண்ணி தரீங்கண்ணா? சார் தலைவாணி வந்து நார்மல் சைஸ் தான் சார். குழந்தைங்களுக்குனா ஒரு சைஸ் இருக்குது, சின்னதாக இருக்கும். பெரியவங்களுக்கு இது பெரியவங்க யூஸ் பண்ணுற பில்லோ. இது வந்து ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான். ஆமாம் சார். பில்லோ கேட்டாங்கன்னா ஒரு பில்லோ 300லேருந்து 350 வரைக்கும் இருக்குது. பெரியவங்க யூஸ் பண்ணுற பில்லோ. சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுறோன்னா 200லேருந்தே இருக்குது. ஓகேங்கண்ணா. இது வந்து 7500னா இதில் பில்லோ 2 பில்லோ ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சார். ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரா பில்லோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா பில்லோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சார். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து இவ்வளோ பெரிய பெட் இருக்கு. நார்மலாக சின்ன பொருளாக இருந்ததுன்னா கொரியரில் வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக அனுப்பிச்சு விட்டுலாம். ஓகே சார். தமிழ்நாடு மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை இந்தியா ஃபுல்லாக பண்ணுறீங்க? சார் இல்லை சார், தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்தில் பெங்களூர் இந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து பெட்டு கொஞ்சம் சைஸ் பெருசு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து கொரியர் அனுப்புறப்போ அவங்களுக்கு எப்படி போய் சேரும்? சார் கண்டிப்பாக இது பெட்டை வந்து ரொம்ப ஃபோல்ட் பண்ண முடியாது. அந்த தளவு இந்த தளவு ஒரே மடக்கி கண்டிப்பாக ஒயிட் பண்டலில் போட்டு சேஃபாக அனுப்புகிறோம். சென்டரில் அட்டை வச்சு ஊக்கு போடாத அளவுக்கு தான் அனுப்புகிறோம் சார். கஸ்டமர் சேஃப்டியாக போய் சேரும் கண்டிப்பாக. ஓகே. இப்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததால் உங்களுக்கு வந்து எப்படி பணம் அனுப்புறது, எத்தனை நாளில் வந்து ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் எத்தனை சார் மினிமம் 5 டேஸில் அவங்களுக்கு கொடுத்துடலாம் சார். 5 to 7 days. ஏன்னு கேட்டிங்கன்னா டெலிவரி போகணும்ல. இப்போ டெலிவரி நம்ம 4 நாளில் ரெடி பண்ணி வச்சுருவோம். அங்கே ஒவ்வொரு ஏரியாவை ரீச் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். அதனால் 7 days சார். எனக்கு கூகுள் பேயில் பண்ணலாம், ஃபோன்பே இருக்குது, இல்லைனா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். அவங்க கஸ்டமருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சைஸ் பெட் வேணும், எனக்கு ஒரு பேமெண்ட் அட்வான்ஸ் பண்ணால் போதும். அடுத்து டெலிவரி பண்ணும்போது பார்சல் ஆஃபீஸில் டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். அப்போ பார்சல் இல்லை சார், அப்படி இல்லை. அங்கே கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுல்ல நமக்கு. நம்ம பெட்டு பார்த்துட்டு அமௌண்ட் அனுப்பிவிட்டா ஓகே. ஓகே ஓகே. ரொம்பவே சேஃபாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்சலை பார்த்துட்டு ரிமைனிங் அமௌண்ட் போட்டுவிட்டா போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. இலவம் பஞ்சு பெட்டு தான் நம்ம பாரம்பரியமாக தமிழ் சமூகத்தில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெட்டு பாரம்பரியம் மாறாமல் இவங்க பண்ணித்தராங்க. இவங்களோட நம்பர் ஸ்க்ரீன்லேருந்து தெரியும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது இவங்களோட அட்ரஸ் எல்லாமே. ரொம்ப நன்றிங்கண்ணா, நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கண்ணா.